அடிப்பா. ஏன் சார் இந்த வேலை இவ்வளவு கஷ்டமா இருக்க, இதுக்கு 2000 ரூபாய் கூலி எப்படி கட்டுப்படி ஆகும்? ஒரு 10 15 சேர்த்து கொடுக்கலாம்ல? அது சரி, பண்டாரமே பிண்டத்துக்கு அலையுது, லிங்கம் பஞ்சாமிரது கேக்குதா? அடிப்பா. அது இல்ல சார், நம்ம நாட்டுல தொழிலாளி பாட்டாளி வர்க்கம் எல்லாம் அடிக்கடி ஸ்ட்ரைக்கு மறியல் போராட்டம்னு ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணிட்டே இருப்பாங்க. முதல்ல எல்லாம் அது ரொம்ப தப்புன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் அவங்க செய்து எவ்வளவு நியாயம்னு படுது. 2000 ரூபாய் கொடுத்துட்டு இப்படி எல்லாம் வேலை வாங்கினீங்கன்னா அப்புறம் ஏன் சார் அவங்க ஸ்ட்ரைக் பண்ண மாட்டாங்க? அது சரி, இன்னும் கொஞ்சம் விட்டாச்சுன்னா நீ எங்க கொடி நட்டு யூனியன் ஆரம்பிச்சிட போலுக்குற. யோ சூடாது அடியா. 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வேலை பாக்குறேன். ரெஸ்டா? வீட்டுக்கு போ. சரிங்க சார், அதுக்காக கோச்சிட்டு அப்படி. யோ அடியா. என்ன காலையில இருந்து ஒரு சோடா கூட கிடைக்கல. சீக்கிரம் அடிக்கிறேன் சார். அட்ரா. போ மரியாதை போய் கெட்ட வார்த்தைக்கு வந்துடும் போலுக்கு. என்ன அட்ரா, இன்னும் பலமாடி. இன்னும் பலமாடி, இன்னும் பலமாடி சொல்றேன்ல. அட்ரா. இந்தாங்க இன்னத்த சம்பாத்தியம் 2 ரூபாய். கஷ்டப்பட்டு கொல்ல மட்டையில சம்மட்டி அடிச்சு வேர்வை சிந்தி இல்ல ரத்தமே சிந்தி சம்பாதிச்சது. நல்ல வேலை முதல்ல அட்வான்ஸ் ஆகணும் மிச்சம் ஆச்சு. 2 ரூபாய் சம்பளமா இருந்தாலும் பரவாயில்லப்பா, அங்கேயே ஒழுங்கா வேலை பார்த்து நல்ல பேர் எடு. நல்ல பேரா? அது இன்னைக்கே எடுத்துட்டேன். ஆனா நாளையில இருந்து பற்ற பக்கமே நான் போக முடியாது. ஏ? அந்த ஆள் அநேகமா ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். வர்றதுக்கு 10 20 நாள் ஆகும். அட கஷ்ட காலமே. அந்த ஆள் நல்லா தானே இருந்தாரு, திடீர்னு என்னாச்சு அவருக்கு? எல்லாம் நான் போய் சேர்ந்த நேரம் தான் நம்ம கைராசி உடனே அந்த ஆள் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு வச்சுட்டேன். என்னையா ஒரு தடவை கட்டுப்பிடிச்சு பாட்டு பாடிட்டா அதோட மங்களம் பாடிட்டதா? சனி குளத்துல உனக்காக ஒருத்தி விடிய விடிய காத்துட்டு இருக்கிறத மறந்துட்டியா? 2 நாளா வேலைக்கு போயிட்டு இருக்கேன், அதான் வர முடியல. வேலையா? என்னையா திடீர்னு கட்சி மாறிட்ட? 2 நாளைக்கு முன்னால நான் நீ சனிக்குளத்துல திருடினத சொர்ணக்கா பாத்துட்டாங்க. இனிமே சனிக்குளத்துல திருடக்கூடாதுன்னு சொல்லி குழந்தைய மேல சத்தியம் பண்ண சொன்னாங்க. அதான் பண்ணி கொடுத்துட்டேன். அறிவு இருக்கா? சத்தியம் பண்ணி கொடுனா ஏதாவது ஒப்புக்கு சப்பான பண்ண வேண்டியதானே? உன்னை யார் யா குழந்தைங்க மேல எல்லாம் சத்தியம் பண்ண சொன்னா? இல்ல சத்தியம் என்னாட்டி இனிமே குழந்தை என்னைக்குமே உங்களோட பேசாதுன்னு சொன்னாங்க. அதனாலதான் சீரியஸா பண்ணி கொடுத்துட்டேன். சரி, நீ சத்தியம் பண்ணிட்ட, நாளைல இருந்து செலவுக்கு நான் என்ன பண்றது? நான் தானே சத்தியம் பண்ணிக்கிறேன். நீ வழக்கம் போல சனிக்குளத்துல முங்கி எந்திரிச்சிரு. அது எப்படி? புருஷனுக்கு ஒரு நியாயம், பொண்டாட்டிக்கு ஒரு நியாயமா? இது புருஷன் பொண்டாட்டியா? அது சரி. யோ, டவுன் காரங்கிறது சரியா தானே இருக்கு? காரியம் முடிஞ்சு கழட்டிக்க பாக்குறியா? அப்படி ஏதாவது ஒரு நினைப்பு வந்துச்சு தொலைச்சு போடுவேன். என்ன புருஷன் பொண்டாட்டினே முடிவு பண்ணிட்டியா? என்னையா நீ பாட்டுக்கு கண்டேத்தமா கட்டி பிடிச்சிட்ட, நான் இன்னொருத்தனைய கட்டிக்க முடியும்? சரி, இப்ப என்ன பண்ணுங்கற சொல்லு. இப்படி வா. ஏன் அதுக்கு இப்படியே மேலே ஏறி உட்கார்ந்துறது? நான் உட்காராம வேற ஒருத்தைய உட்கார முடியும்? தெரியாம ராத்திரில உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். இந்த நாளைல இருந்து நீ எங்க வேலை பாக்குறியோ அங்கேயே எனக்கு ஒரு வேலை பார்த்து கொடு. நான் ஆம்பளை, ஏதோ ஒரு வேலைக்கு போக முடியும். நீ பொம்பளை, உனக்கு என்ன வேலை தெரியும்? என்ன வேலையா? இந்த பாரியா, இந்த ஊர்ல முறுக்கு சுத்துறதுல எங்க அம்மா தான் பேர் எடுத்தவங்க. அந்த தொழில் அப்படியே என்கிட்ட இருக்கு. ஒரு 2000 ரூபாய் இருந்தா கொடு, நம்ம 2 பேரும் முறுக்கு வியாபாரம் ஆரம்பிச்சு ஒரு 3 மாசத்துல 20000 ரூபாய் சம்பாதிச்சு கொடுக்குறேன். 20,000ங்களா? 2000 ரூபாய் 20000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? நிஜமா? அடாடாடாடாடா, இப்ப 2000 ரூபாய்க்கு நான் என்ன பண்றது? நிதானமா யோசிக்கலாம். எனக்கு பசிக்குது, சாப்பிடலாமா? இந்தா. இரு இரு இரு. இது சனிக்குளத்துல திருந காசுல தானே வாங்கினேன். ஆமா. முதல்ல இதை கீழே போடு. பசிக்குதியா? இப்பதான் புருஷ முன்னாடி சத்தியம் பண்ண. முதல்ல இதை கீழே கொட்டு.
இன்னைக்கு தானே சத்தியம் போட்டு நாளைல இருந்து வச்சுக்கலாம். முதல்ல கீழே கூட்டுங்கிறேன். பசிக்குதியா? 2000 ரூபாய். யோ பசிக்குதியா? 2000 ரூபாய். பசிக்குதியா? முதல்ல 2000 ரூபாய்க்கு யோசனை ஒண்ணு பேசாம இரு. இந்த பாரியா, எனக்கு பசிய மறக்கிறதுக்கு ஒரு யோசனை சொல்லு. 2000 ரூபாய்க்கு நான் ஒரு யோசனை சொல்றேன். நிஜமா? நிஜமா. இப்போ நான் உன் பசியை மறக்க வைக்கணும். உன் பசியை மறக்க வைக்கணும்னா என்ன தேடுற? இல்ல, உன் பசியை மறக்க வைக்கணும்னா அதுக்கு ஒரு ஒதுக்குப்புறமான இடம் வேணும். அதான் பாக்குறேன். அது எப்படி? ஒதுக்குப்புறமான இடம் கிடைச்சா எப்படி பசிய மறக்க வைப்ப? எப்படியா? உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு வர்றது? மாமாக்கு தலையில அடிபட்டுச்சு தெரியுமா? மாமாவுக்கு தலையில அடிபட்டுச்சா? எப்படி? நாளைக்கு முறுக்கு கம்பெனி ஆரம்பிக்க போறோம்ல, அதுக்கு பந்தல்ல மைக் செட்டு கட்டும் போது அது தலையில விழுந்து அடிபட்டுருச்சு. வா சீக்கிரம் போலாம். உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகும் புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே, உண்டாக்கும் கைகளே. இந்த பாரு கருத்தம்மா, என்கிட்ட வேலை பார்க்க போகும்போது கரெக்டா வேலை செய். இந்த அரட்டை அடிக்கிற வேலை எல்லாம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வச்சுக்கோ. சரி. எல்லாம் விழுந்து கும்பிட்டுக்கோங்க. அப்பனே வெங்கடேஸ்வரா, வாழ்க்கையில முதலா நேர்மையான முறையில ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன். நல்லபடியா முன்னு கொண்டு வாப்பா. பழைய நிகழ்ச்சிகளை எல்லாம் மனசுல வச்சுட்டு தயவு செஞ்சு பழி வாங்கிறாத. எந்திரிங்க எந்திரிங்க. என்னடா இது? உங்களை எல்லாம் சாமி தானே கும்பிட சொன்ன, இதெல்லாம் யார் செய்ய சொன்னா? இல்ல மாமா, இனிமே நீங்க தான் சாமி மாதிரின்னு அம்மா சொன்னாங்க. அது சரி. ஏங்க, குழந்தைகளுக்கு ஏதாவது நல்ல பழக்கம் சொல்லி கொடுக்க கூடாதா? தம்பி, திக்கற்றவங்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க. அனாதையா இருந்த எங்க மேல எங்கிருந்தோ வந்த நீ இவ்வளவு பாசத்தை காட்டுறியே, அப்புறம் உன்ன தெய்வம்னு சொல்லாம வேற என்னப்பா சொல்றது? நீங்க ஒண்ணு, இறந்து போன உங்க தம்பி உயிரோடு இருந்தா உங்களுக்காக எதை கூடவா செய்ய மாட்டான், அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. ஆமா, எங்க ஒரு டிக்கெட் குறையுது? ருக்குவை காணோம். ருக்கு, வியாபாரத்துக்காக முதல்ல வெளியூர் போறோம்ல, கொஞ்சம் வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பக்கூடாதா? யோ, அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும். முதல்ல போய் வியாபாரத்தை கவனி. தப்புதாங்க. நீங்களும் ராத்திரிக்கு வந்து எங்கிட்ட கொஞ்சம் வைங்கல்ல, அப்ப பேசிக்கிறேன். போயா. ரெடியா சொன்ன ஆசானா? மாமா. அப்ப நான் போயிட்டு வரேங்க. பார்த்து நிதானமா போ தம்பி. டாடா மாமா. டாட்டா மாமா. டாடா டாடா டாட்டா டாடா டாடா மாமா. ஏண்டா, எதிர்த்த வீட்டுல முறுக்கு வியாபாரம் நடக்குத? எப்படி, நல்லா இருக்குமா? இன்னைக்கெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அவ்வளவு நல்லா இருக்கு. அப்படியா? சுத்துறது யாராரு? சொர்ணா, சொர்ணத்தோட பொண்ணு குப்பாய் பேத்தி ருக்கு. அப்ப ரொம்ப ருச்சியா இருக்கும், அதை சாப்பிட்டே ஆகணும். அப்போ நமக்கு போய் சாப்பிட வாங்கி தட்டுமா? நமக்கு இல்லடா, நான் சாப்பிடணும். நானும் சாப்பிடணும். காசு ஏது? சொர்ணம், என்ன சொர்ணம், உன் வீட்டு முறுக்கு ரொம்ப பக்குவமா இருக்குதுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஒரு 5-6 எடுத்துக்கிட்டு வா, நான் சாப்பிட்டு பாக்குறேன். என்ன யோசிக்கிற? காசு பணம் தர மாட்டேன்னா, மத்தவங்களை விட நான் அதிகமாவே தர்றேன். உன் கையால எடுத்துக்கிட்டு வா, அப்பதான் ருசி அதிகமா இருக்கும். ஏண்டா ஆறுமுகம், எதிர்த்த வீட்டுல ஒருத்தன் குழாயங்களாய் மாட்டிக்கிட்டு திரியறானே, யார் அவன்? என்னமோ அக்கா தம்பின்னு சொல்லிக்கிறாங்க, ஆனா படுத்துக்கிறது வீட்டுக்குள்ளதான். ஒருவேளை வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்து அப்புறம் மருமகனை ஆக்கிப்பா. மருமகன் ஆக்கிட்டு அப்புறம் வச்சு கூடாதா? அட, படுத்துக்கிட்டு போத்தினாலும் சரி, போத்திக்கிட்டு படுத்தாலும் சரி, கணக்கு ஒண்ணுதானே. முறுக்கு கொண்டுட்டு வர்றா, ருசியா இருக்கு. தரேன் தரேன் உங்களுக்கு எல்லாம். ஐயரே, சொர்ணமே தான் கையால கொண்டுட்டு வந்துட்டா, என் மேல உள்ள பாப்போம். சொர்ணம், என்ன இது? பழைய சிறப்பு வாய முடியா? ஒரு பெரிய மனுஷனை காட்டுற மரியாதையாது? ஆமா, இப்ப அது தட்டுல இருக்கு. இன்னொரு வாட்டி என் வீட்டு வாசல்ல வந்து வம்பு பண்ணா அது என் கைக்கு வரும். ஜாக்கிரதை. ஐயரே, நான் ஊருக்கு பெரிய மனுஷன். இப்ப நடந்தது நமக்குள்ளேயே இருக்கட்டும், வெளியே தெரிய வேண்டாம். இத பாருங்க, என் கையில என்ன இருக்குன்னு கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா நீங்க என்ன கேட்டாலும் வாங்கி தர்றேன். சொல்லுங்க பாக்கலாம். சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. தப்பு, நீ சொல்ற. எனக்கு சைக்கிள் வந்துட்டு வந்திருக்கீங்க. போடா முண்டா, சைக்கிள் கையில வச்சா கொண்டு வர முடியும்? மங்களா, நீ சொல்லு பாக்கலாம். எனக்கு ஜிமிக்கி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. உனக்கு ரொம்ப ஆசைதான். நீங்க சொல்லுங்க. எனக்கு என்னப்பா தெரியும், அவங்களே கேளு. என்ன தெரியலையா?
சஸ்பென்ஸ வச்சு போர் அடிக்காத மாமா, நாங்களே பாத்துக்கிறோம். விடுங்க, நானே சொல்றேன் விடுங்க. நீங்க எல்லாம் மெட்ராஸுக்கு போய் உங்க அப்பாவை பாக்குறதுக்காக ரயிலுக்கு டிக்கெட் எடுத்து வந்திருக்கேன். என்ன குடும்பமா, என்ன குடும்பமா, என்ன குடும்பமா, என்ன குடும்பமா, என்ன குடும்பமா. இந்தாங்க, இது அவர் பாக்குறதுக்கான ஆர்டர். சாயங்காலம் 6 மணிக்கு ட்ரெயின். நீங்க குழந்தைங்க எல்லாம் போயிட்டு வந்துருங்க. அதென்ன தம்பி எங்களை மட்டும் போக சொல்றேன்? அவர் உன்னை பாக்கணும்னு எவ்வளவு ஆசையா துடிச்சிட்டு இருக்காரு. வாஸ்து தாங்க, ஆனா இந்த நேரத்துல நான் அவரை பார்த்தா எல்லாமே கெட்டுரும். காரியம் கெட்டு போயிடுமா? அதாவது இந்த மாசத்துல இருந்து வியாபார சீசன் ஆரம்பிக்குதுல்ல, அதனால நான் அங்கேயும் சுத்தி இருந்தோம்னா வியாபாரம் கட்டும். அதை சொல்ல வந்தேன். அது ஒண்ணும் பரவாயில்ல, ஃபேக்டரிக்கு 2 நாள் லீவ் போட்டு எல்லாரும் சேர்ந்தே போயிட்டு வருவோம். இங்க பாருங்க, இன்னொரு டிக்கெட் எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். நீங்க குழந்தைங்க எல்லாம் போயிட்டு வாங்க. நான் சொல்றேன். ஒண்ணும் பேசாதீங்க. ட்ரெயின் சாயங்காலம் 6 மணிக்கு. நீங்க குழந்தைங்க எல்லாம் போறீங்க. ஒண்ணும் பேசாதீங்க, பேசாம இருங்க. முருகப்பா, உன்னை பார்க்க உன் சம்சாரமும் குழந்தைகளும் வந்திருக்காங்க. எங்கோடா அட வாப்பா, இங்க ஆசையா 2 வார்த்தை பேசலாம்னா ஆளு கண்ணுக்கே கிடைக்க மாட்டேங்கிறியே. எங்க டவுனுக்கு போயிட்டு வரையா? ஆமாங்க, இன்னைக்கு திருவள்ளூர் சந்தை இல்ல, அதான் மாடு பிடிக்கலாமேன்னு போயிருந்தேன். அப்படியா? தள்ளி உட்கார. வா வா, உட்கார் உட்கார் உட்கார். ஆமா, ஏர் ஓட்டுறதுல இருந்து கவலை அடிக்கிற வரைக்கும் நிறைய மாடுகள் இருக்க. அப்புறம் எதுக்கு மாடு? அதெல்லாம் இருக்குதுங்க. நம்ம கறவை மாடு மடி வெத்தி போச்சு, அதான் புதுசா மாடு பிடிக்கலாமேன்னு போயிருந்தேன். நமக்கு ஒண்ணும் ஒத்து வரலீங்க, அதான் வந்துட்டேன். உள்ளூர்லயே சொந்தத்திலே இருக்கு, இதை விட்டுட்டு அசலூர் போயிருக்கீங்க. சுரணத்தோட பொண்ணு தலதளன்னு வளர்ந்து இருக்கா, நீயோ அவருக்கு முறமாப்பிள. பொண்டாடி சித்து போன கவலையிலேயே இருந்தா எப்படி? சுரணத்தோட பொண்ண கல்யாணம் பண்ணிக்க ஏற்பாடு பண்ண வேண்டியதானே? அவ சொல்ல வர்றான் அவன். சொரணம் விட்டு சம்பந்தம் நமக்கு ஒத்து வராதுங்க. ஏன்னா முருகப்பன் கொலைகேஸ்ல மாட்டிக்கிட்டப்ப கூட நான் அதை கண்டுக்கலைங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நாளா அரசு மரத்தடையில இருந்தாங்க. அப்ப கூட அவங்களுக்கு நான் எந்த உதவியும் செய்யலைங்க. இப்ப அவங்க வசதியா இருக்காங்க. இப்ப நான் போய் பொண்ணு கேட்டா அது நம்ம மரியாதையை நாமே கெடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுங்க. அட நீ ஒண்ணு எல்லா நேரத்திலயும் ஒருத்தர் உதவி பண்ண முடியுமா? ஏதோ அந்த நேரத்துல நீ கஷ்டத்துல இருந்த, இப்ப அவங்களும் நல்லா இருக்காங்க, நீயும் நல்லா இருக்க. தாயோட புள்ள தட்டியோட பானேன்னு ஒன்னா சேர்ந்துக்க வேண்டியதானப்பா. கவுண்டர் எதுக்கு சொல்றாருன்னா, சுரணத்து வீட்டோட டவுன்கார பையன் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கும் சுரணத்துக்கு ஏதோ இருக்கிறதா கசாபசான ஊருக்குள்ள பேசிக்கிறான். நீ சுரணத்தோட பண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அந்த வீட்டோட மாப்பிளையா போயிடலாம், அந்த பையனையும் அங்கிருந்து விரட்டிடலாம், சுரணத்து மேல கெட்ட வரையும் தொடச்சிடலாம். ஆக இந்த கல்யாணத்தினால சுரணத்து மேல இருக்கக்கூடிய பழி நீங்கிடுமேனு தான் கவுண்டர் இவ்வளவு வாக்கு எடுக்கிறார். என்ன கவுண்டரே, நான் சொல்றது எப்படி? ஐயரே, அப்பப்ப பாயிண்டுகளை அள்ளி விடுறீரையா. நீங்க 1000 சொல்லுங்க, எனக்கு என்னமோ சொரணம் பொண்ணு கொடுக்குங்கிற நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை நாங்க நம்பிக்கை. நாளைக்கே வெத்தலை பாக்கு எடுத்துட்டு போங்க. பொண்ணு குடுக்கறாரா இல்லையான்னு பாத்துருவோம். கொடுக்கறாளா இல்லையாவா? ஏண்டா ஊருக்குள்ள பெரிய மனுஷன் நான் எதுக்கு இருக்கிறேன்? இல்லன்னா விட்டுவனா? ஓய் ஐயரே, அவர் என்ன மாட்டேனா சொல்றார்? நாளைக்கு போனதுல முடிவுக்கு வந்துட்டார். நாளைக்கு எப்ப நல்ல நேரமோ அப்ப பார்த்து போகணும்னு நினைக்கிறார். நாளைக்கு 4 இருந்து 6 ஃபர்ஸ்ட் கிளாஸ் அமிர்த யோகம். அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிட வேண்டியதான். என்ன சொல்றேன்? சரின்னு சொல்லப்பா. சொர்ணம், அத்தே, சொர்ணாத்தே, நமஸ்காரம். சௌக்கியமா இருக்கீங்களா அத்தே? இன்னைக்கு மங்களகரமான நாள். ஆனால நம்ம மங்களத்தை செங்கோட பரிசம் போடணும்னு ஆசைப்பட்டாரு. நாங்க பெரிய மனுஷங்களாம் சேர்ந்து இதை வாங்கிட்டு வந்திருக்கோம். முருகப்பண்ண ஜெயிலுக்கு போய் நீங்க ஆதரவு இல்லாம கஷ்டப்படுறத நினைச்சு எங்க செங்கோடன ரொம்ப மனசு நொந்து போயிட்டாரு. இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணுமேன்னு ராப்பகலா என்கிட்ட ரோசனை கேட்டாரு. நான் தான் இந்த ரோசனைய சொன்னேன். அப்பன் ஜெயிலுக்கு போறதுனால அடுத்தவன் பொண்ணுக்கு பரிசம் போட தயக்கப்படுவான்.
அப்படியே போட முன் வந்தாலும் எக்கு தப்பா சீர்கப்பான். இதையெல்லாம் யோசிச்சுதான் நம்ம செங்கோடன் பொண்ணை கட்டிக்கிறதா முடிவு எடுத்துட்டாரு. வெத்தலை பாக்கு தட்டு இல்லாம வந்திருந்தா ஒருவேளை சோறாது போட்டிருப்பேன். இப்ப பச்சை தண்ணி கூட கிடையாது. மரியாதை எந்திரிச்சு வெளியே போங்க. வெளியே போ சொன்னேன், காதுல விழல. வார்த்தையை அளந்து பேச சொல்லணும். ஏதோ சொந்த பந்தம் விட்டுடக்கூடாதுன்னு வாசல் தேடி வந்தா மரியாதை எல்லாம் பேசுறியே. அன்னைக்கு அரசு மரத்தடியில அனாதையா ஆதரவு இல்லாம கிடந்தப்ப காட்டாத அக்கறை இப்ப என்னையா வந்தது? அன்னைக்கு எங்களை சொந்தக்காரங்கன்னு காட்டிக்க நீ வெக்கப்பட்ட, இன்னைக்கு உன்ன சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்க நாங்க வெக்கப்படுறோம். என் பொண்ணுக்கு எப்படி மாப்பிளை பார்க்கணும்னு எனக்கு தெரியும். முதல்ல நீ அடுத்த காலி பண்ணு. ஓஹோ, மரமாப்பிள நான் இருக்கும் போது இன்னொருத்தன் வீட்டுக்குள்ளார காலடி எடுத்து வச்சிருவானா? வச்ச என்ன செய்வ? இன்னும் 2 மாசத்துல ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து இதே வீட்டு வாசல்ல கல்யாணத்தை நடத்துறேன். உனக்கும் பத்திரிக்கை அனுப்புறேன். வந்து என்ன செய்ய முடியுமோ செய். நீ யாரும் அதெல்லாம் கேட்கறதுக்கு? இத பார், பாடா போடான்னு உன்ன மாதிரிலாம் எனக்கு வாயில பேச தெரியாது. மரியாதையை வெளியே போ. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இவனை பிடிச்சி அடிச்ச ரோட்ல உருட்டுங்கடா. என்னடா அது, பரிசம் போட போனானுங்க, ரொம்ப நேரம் ஆச்சு. ஒருவேளை கல்யாணத்தை முடிச்சிட்டு வர்றானுங்களோ, ஒரு தகவலும் தெரியலையே. என்னடா அது, பரிசம் போட போனானுங்க, பார்சல் மாதிரி உண்டுகிட்டு வர்றானுங்களே. என்னங்க நீங்க பொறுக்கி பசங்க அவங்க ஏதோ பேசினாங்கன்னா அதுக்காக நீங்க வேதனைப்பட்டு இருக்கீங்க? அது இல்ல தம்பி, நாம முடங்க பாயில்லைங்கிறதுக்காக சடங்க நிறுத்திட முடியுமா? என் புருஷன் வர்ற வரைக்கும் பொண்ணோட கல்யாணத்தை தள்ளி போட்டோம்னா 4 பேரோட பழிப்பாவத்துக்கு ஆளாயிடுவோம். அத நினைச்சுதான் போ வேதனைப்படுறேன். நீங்க சரின்னா சொல்லுங்க, நாளைக்கே நான் மாப்பிள்ளை பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்றேன். போல ஆசையா இருக்கு. அந்த பையன் யாரோ எவனோ எனக்கு தெரியாது. ஆனா அவன் என் குடும்பத்துக்கு தெய்வம் மாதிரி. சார், அடுத்த மாசமே கல்யாணத்தை வச்சுக்க சொல்லி பதில் எழுத ஒரு தபால் கார்டு கொடுங்க சார். கொடுக்கறேன். உன் பொண்ணு கல்யாணத்தை பார்க்க உனக்கு ஆசை இல்லையா? சார், நான் கல்யாணத்துக்கு போக முடியுமா? முடியும்பா. இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான காரியங்களுக்கு யாராவது ஒரு பெரிய மனுஷன் ஜாமீன் கொடுத்தா பரவல்ல விடுவாங்க. நான் வேணா உனக்காக உன் வக்கீலுக்கு ஒரு லெட்டர் எழுதி போடுறேன். அவர் கண்டிப்பா ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுவார். தம்பி, அவர்கிட்ட இருந்து தபால் வந்திருக்கு. அவரும் கல்யாணத்துக்கு வர்றதுக்கு வக்கீல் ஏதோ ஏற்பாடு பண்ணிருக்காரா? ரொம்ப சந்தோஷங்க. ஏதோ நீ எங்க குடும்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மறுபடியும் நல்ல காலம் பிறந்திருக்கு. நீ சும்மா இல்லடா, நானே இன்னும் முழுசா கேட்கல. வாமா, உள்ள போய் இன்னொரு வாட்டி படிச்சு காமிமா.